பொதுமக்கள் எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இருங்க. எதுக்காக இந்த வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணி ப்ளே பண்ணுறேன் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். ஒரு காலத்தில் திறமை அப்படின்பது நிறையா இருந்தது. அதாவது மியூசிக், டான்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ராயிங், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள். அதாவது முகம் காட்டாமலோ இல்லை முகம் காட்டியோ அவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ எனக்கு முடியலை அப்படின்ற பட்சத்தில் ஒரு 20 மினிட்ஸ் கூட என்னால் அந்த மொபைலை வந்து யூஸ் பண்ணுற சூழ்நிலை இல்லை. நான் உள்ளே போன உடனே எல்லாமே ஆபாசமான வீடியோக்கள், ஆபாசமான உடைகள், அந்த செய்கைகள், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் அதிகமாக இதில் இருக்கிறது பெண்கள் தான். பெண்களை பற்றி நம்ம எப்பயுமே குறை சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்படின்ற ஒரு நினப்பு நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட பெண்கள் இருக்காங்க அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த வீடியோஸ்லாம். தன்னிடம் உள்ள திறமைகளை காமிச்சு சம்பாதிக்கிறதுக்கு எத்தனையோ பெண்கள் ஆர்வம் காட்டினாலும், முன்னேறதுக்கு ஆர்வம் காட்டினாலும், அந்த மாதிரியான பெண்களையும் இந்த மாதிரியான இழி செயல்கள் செய்கிற சில பெண்கள் அவங்களுடைய தடங்கள்லேருந்து மாற வச்சிடுறாங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு 5000 சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வீடியோவில் 5000 சம்பாதிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதுக்கு பேர் என்னன்றது சமுதாயத்துக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு வந்து பணம் தான் முக்கியம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இந்த மாதிரியான வேலைகள் செய்கிற பெண்களை நம்ம எப்படி தடுக்கிறது அப்படின்றதுக்காகத்தான் இந்த வீடியோ. கிட்டத்தட்ட நேற்று ஒரு 1 ஹவர் என்னுடைய வேலையே இது தான். உள்ளே போய் தடை செய்க தடை செய்க தடை செய்க, இதை மட்டும்தான் நான் கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் பண்ணியிருக்கேன். ஏன்னா வீட்டில் இருக்க பெண்கள், குழந்தைகள், வீட்டில் இருக்க ஆண் பசங்க எல்லாருமே வந்து இப்போ பொதுவாக சமூக வலைதளத்தை பயன்படுத்திக்கிட்டே இருக்கோம். அந்த டைமிங்கில் அவங்க என்ன பார்க்குறாங்க, என்ன பார்த்துக்கிட்டு இருக்காங்க, என்ன பார்ப்பாங்கன்றதை நீங்களோ நானோ முடிவு பண்ண முடியாது. ஸோ மொபைலில் அவங்க ஃபேஸ்புக், ட்விட்டரு, இன்ஸ்டாகிராம் எது வச்சுருந்தாலும் சரி, குறைஞ்சது ஒரு 2 டேஸ்க்கு ஒருக்காவது அதை எடுத்து எந்த மாதிரியான வீடியோக்கள் பார்க்குறாங்க, எந்த மாதிரியான படங்கள் பார்க்குறாங்கன்றதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி செய்கிற சின்ன விஷயம் கூட நாளைக்கு நம்மளுக்கு பெரிய விஷயத்தில் உதவும். இன்றைக்கி நடக்கிற ஏகப்பட்ட கற்பழிப்பும் சரி, கொலை, கொள்ளை, கடத்தல், இந்த மாதிரியான விஷயங்களும் சரி, இது எல்லாத்துக்குமே மூலதனம் இந்த செல்ஃபோன் தான். அதில் இருக்க வீடியோக்கள் மூலமாக தான் நிறையா தவறுகள் நடக்குது. இது ஆண்களால் மட்டும்தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு வழியே கிடையாது. ஏன்னா இங்கே இருக்க பெரும்பாலான வீடியோக்கள் பார்த்திங்கன்னா பெண்களின் சம்மதத்துடன் அவங்களே எடுத்து போடுற வீடியோக்கள் தான். இந்த மாதிரியான வீடியோக்கள் பரவும் பொழுது ஆண்களுக்கு என்ன தோணுதோ அதை அந்த நேரத்தில் பயன்படுத்திக்கணுன்ற எண்ணத்தில் வேறு ஒரு இடத்துல தவறான விஷயத்தில் மாட்டிடுறான். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்க்குற கண்ணில் தான் தவறு, செய்கிற செயலில் தவறு கிடையாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் சொல்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. இல்லை பார்க்குற கண்லேயும் தவறு இருக்குது, காட்டுற ஆட்கட்லேயும் அந்த தவறு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் குழந்தைங்களுடைய மொபைல், பேரண்ட்ஸு யாராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய மொபைலில் எந்த மாதிரியான வீடியோக்கள் வந்தாலும் தள்ளி விட்டுட்டு போகாமல் தடை செய்க அப்படின்றத ஓப்பன் பண்ணி முடிஞ்சால் ஒரு புகார் பக்கம், அப்படி இல்லை அப்படின்னா கீழே வந்து தடை செய்கையோ கொடுத்துட்டிங்கன்னா அந்த பேஜை அடுத்து ஓப்பன் பண்ணாமல் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு பெண்களுமே பார்த்திங்கன்னா ஆபாச வீடியோக்கள் பதிவுறதுக்காண்டி கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேஜ் தனித்தனியாக வச்சுருக்காங்க. நிறையா நானும் செக் பண்ணி பார்த்துட்டேன். ஏன் இந்த மாதிரியான கலாச்சாரம் இப்போ மாறி இருக்குன்னா பணம் தான் இன்றைக்கி பெரிய விஷயமாக தெரியுது. மானம், மரியாதை அதெல்லாம் வந்து யாருமே கண்டுக்கிறதில்ல ஓப்பனாக சொல்லணுன்னா. பட் எல்லோரும் அப்படி இருக்க முடியாது. இருக்கவங்க இனிமேலாவது தன்னுடைய குடும்பத்தினுடைய மானத்தை கருத்தில் கொண்டு இந்த மாதிரியான வீடியோக்கள் வரும் பொழுது அதை பிளாக் செய்கிறதுக்கான வழியை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அது எப்பயுமே உங்களுக்கு ஒரு நல்ல மான மரியாதையை காப்பாற்றி கொடுக்கும்.